இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, அந்த ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன ஃபங்க்ஷனா? அங்க படிச்ச பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 250 பேரு திரும்ப ஒன்னா அந்த ஸ்கூலுக்கு வராங்களாம். ஓ, ரீயூனியன் மாதிரியா? ஆமா. ஓ, அதுக்கு அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ல வர போறாங்களாம். அதனால அவங்க பிளவுஸுக்கு எம்ப்ராய்டரி பண்ணணுமா. 250 பேருக்குமா? ஆமா மாமா. ஏமா, இத்தனை நாள் நான் கடை வச்சிருக்கேன், எனக்கு இப்படி ஒரு ஆர்டர் வாங்கி கொடுத்தியாமா? இப்பதாண்டா வந்திருக்கு. தேனு, எத்தனை நாள்ல ஃபங்க்ஷனு? இன்னும் 3 நாள்ல. 3 நாளா? ஆஹா, அப்ப அம்மாச்சி இததான் சொன்னாங்களா? அந்த திமிர் பிடிச்சவ அக்காவோட வாழ்க்கையில விளக்கேற்றணும்னு நினைக்கிறா போல. ரைட்டு. அதை எப்படி சத்தமே இல்லாம ஊதி அணைக்கிறேன்னு பாரு. இது எங்கேயோ இடிக்குதே. இது அப்பதான் வேலையா இருக்குமோ? ஐயோ, சூப்பர் பிளான் அம்மாச்சி. பிளானா? இரு, அது வந்து கடன் அடைக்க இது ஒரு நல்ல பிளான் இல்லையா? பெரிய ஆர்டர், அப்போ பெரிய தொகை கைக்கு வரும்ல. அதுக்குதான் இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்கேன். அத்தை, 3 நாள்ல அத்தனை எப்படி அத்தை பண்ண முடியும்? ஆமா அப்பதா, 1-2 பண்ணவே ரொம்ப நேரம் ஆயிடும். 3 நாளுக்குள்ள அம்பட்டியும் எப்படி தேனால பண்ண முடியும்? ஏண்டா முடியாது? முடியும் நினைச்சா எல்லாம் முடியும். அத உடனே கொடுக்கணுமா? கொஞ்சம் தள்ளி கொடுத்தா? அவங்க 3 நாள்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அதை தள்ளி வைக்க சொல்ல முடியுமா? அது எப்படி? கரெக்டா இந்த 3 நாள்ல கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் பிடிச்சிருக்கீங்க. ஏன், அதுக்கு என்ன இப்போ? 3 நாளைக்குள்ள தனி ஆளா மதினி எப்படி இதை செய்ய முடியும்? இவ எப்படியோ செஞ்சுட்டு போறா, உனக்கு என்னடா வந்தது? அத்தை, இருந்தாலும் கஷ்டமா இருக்காதா அத்தை? கஷ்டத்தெல்லாம் பார்த்தா வருமானம் வராதத்தா. ஓம் பிள்ளைக்கு தானே இந்த வீட்டை வச்சு கடனை வாங்கி கொடுத்தேன். அந்த லோனையும் கட்டல இந்த விளங்காதவன். அந்த காசையும் தின்னு ஏப்பம் விட்டுட்டான். தோ இவ தங்கச்சிக்காரி, அவ செயினை கழட்டி கொடுத்து நம்ம முகத்துல கரிய பூசிட்டா. அந்த கடனை நாம தானே அடைக்கணும். புருஷன் பட்ட கடன்ல பொண்டாட்டிக்கு பங்கு இருக்கு, இவளும் சேர்ந்துதான் அடைக்கணும். மீனாட்சி டூருக்கு டிக்கெட் போட்ட நேரம் பார்த்து கரெக்டா அப்பதான் இப்படி பண்ணிருக்க. இவங்களை போக விடாம தடுக்கத்தான் இந்த வேலையை பார்த்திருக்க.